வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் பவர் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கற்கண்டு சாதம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கல்கண்டு சாதத்துக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம். நெய் ஒரு 100 மில்லி நெய் வச்சுருக்கோம். ஒரு 100 கிராம் திராட்சை பழம் வச்சுருக்கோம். முந்திரி பருப்பு ஒரு 100 கிராம். கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு 1 கிலோ. எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இந்த கப்புக்கு 1 கிலோ அரிசி, அதாவது இந்த 1 ஜக்கு இருக்குது. இதுக்கு நம்ம 3.5 ஜக்கு தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் 1 விசிலுக்கு வச்சுக்கிடுவோம். 3.5 ஜக்கு தண்ணி வச்சுருக்கோம். அது பாத்திரத்தில் 1 உலகு அரிசின்னா 3.5 உலகு தண்ணி வச்சு நம்ம 1 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ மூடி வச்சு மூடிக்கிட்டு வெயிட் பண்ணிடுவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவோம். Few moments later. நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு விசில் எடுத்துக்கிட்டு குக்கர் திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துட்டு இனிமேல் கல்கண்டை நம்ம காய்ச்சிக்கிடுவோம். வச்சுக்கிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். ஒரு 50 மில்லி தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த சீனி கல்கண்டு உள்ளே போட்டுக்கிடுவோம். கல்கண்டு சாதம் செய்வோம். நம்ம இது உடனே கரைஞ்சிடும். இது நம்ம மிக்சிலனாலும் ஒரு அடி அடித்து போடலாம். அப்படி அடித்து போட்டால் உடனே வேலை முடிஞ்சிடும். மாவாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் தான் இது கரையிறதுக்கு. கருவேப்பை நல்லா கரைஞ்சிட்டு, அதாவது அடுப்பில் போட்டு கிண்டி விடணும். சிம்மில் கேஸை சிம்மில் வச்சுக்கணும். முந்திரி பருப்பு உள்ளே போட்டுக்கிடுவோம். கிஸ்மிஸ் பழத்தை போட்டுக்கிடுவோம். இப்போ கரைஞ்சிட்டு இந்த சீனி கல்கண்டு இப்போ நம்ம அரிசி ஒரு குக்கரில் 1 விசில் வச்சு குழச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை உள்ளே தட்டிக்கிடுவோம். சிம்பிளாக உள்ள வேலை தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இனிமேல் நெய்யை ஊற்றி இறக்கிட வேண்டியதான். கல்கண்டு சாதம் ரெடி ஆகிட்டு நெய் ஊற்றிடுவோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.